நிலமகள் நெற்றியில் இலையான தடம் பதித்து கீழடி மண்ணில் கிளை பரப்பிய நாகரிகம். குமரைக்கடல் கொண்டாளும் குன்றாத தமிழ் பண்பு, பழந்தமிழன் பண்பாடு, புதிய மலை தென்றலாய் புறநானூறு தந்த நாகரிகம். அன்பும் மரமும் அகநானூறு காட்டும் பண்பாடு, மொழியில் இனிமை வாழ்க்கையில் உண்மை, பகட்டில்லா வாழ்வு தமிழர் நாகரிகம். அறிவியலை தமிழாக்கி கல்தூணில் காவியம் படைத்து காலத்தை வென்ற தமிழ் நாகரிகம் எம் தமிழ் நாகரிகம். வெளிநாட்டிலிருந்து வரும் நண்பர்களுக்கு தமிழ்நாட்டின் பண்பாடு, நாகரிகம், வாழ்க்கை முறை ஆகியவற்றை உயிரோட்டமாக வெளிப்படுத்தியுள்ளனர். இதோ தமிழ் எங்கள் மூச்சு என்ற நாடகம். தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் வாழ்வு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் வாழ்வு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் வாழ்வு, தமிழ் எங்கள் மூச்சு. அன்பு, உனக்கு ஒன்று தெரியுமாடா? என்ன விஷயம்டா? இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வெளிநாட்டிலேருந்து வராங்கடா. ஓ அப்படியா? ஆமாண்டா, சம்மர் ஹாலிடேஸுக்கு நம்ம நாகரிகம், பண்பாடு, பாரம்பரியம், பழக்க வழக்கம், மொழி போன்றவற்றை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வராங்கடா. சரிடா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்துடலாம். அவங்களுக்கு தமிழ் தெரியுமாடா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்டா. டே, அங்கே 2 பேர் வராங்களே, அவங்களோட அவனுடைய ஃப்ரெண்டு? ஆமாண்டா, அவங்க தான். சரி வாடா, அவங்கள போய் கூப்பிட்டு வரலாம். ஜான் சாந்தோஸ், இவன் தான் என்னுடைய உள்ளூர் ஃப்ரெண்டு. இதுதான் எங்களுடைய கிராமம். நாங்கள் இயற்கையை சார்ந்து வாழ்கிறோம். வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம். ஹே அன்பு, வெயிட், வாட் இஸ் திஸ்? தரையில் ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. இஸ் இட் பர்மனன்ட்? இல்லை ஜான், இதுக்கு பெயர் தான் கோலம். இட் லுக் பியூட்டிஃபுல். ஆனால் ஏன் ஒயிட் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க? சாந்தோஸ், இது பச்சரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார். எறும்புகளுக்கு உணவளிக்கத்தான் இப்படி பண்ணுறோம். இதுதான் எங்கள் பண்பாடு. ஓ, ஆன்ஸுக்கு சாப்பாடா? ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு. நீங்கள் ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. வாங்க சாப்பிட்லாம். வாவ், கிரீன் லீஃப். இந்த இலையில தான் சாப்பாடா? இஸ் இட் அ பிளேட்? ஆமாம் சாந்தோஸ், இது பனானா லீஃப். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் வை நோ ஸ்பூன்? கையில் தான் சாப்பிடணுமா? ஆமாம் ஜான், கையில் சாப்பிடும்போதுதான் அந்த உணவோட சோல் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் தீஸ் லீவ்ஸ் ஆர் பயோடிகிரேடபிள். மண்ணுக்கு உரமாயிடும். அதோடு பாலிபீனல்கள் அதிகமாக உள்ளன. இதனால் அந்த சத்துக்கள் உடலுக்கு நேரடியாக செல்கிறது. சாப்பாடு செம டேஸ்ட். நோ பிளாஸ்டிக், ஒன்லி நேச்சர். சூப்பர். சரி, சாப்பிட்டாச்சு. நான் உங்களை மலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே அருவிலாம் இருக்கும், ஜாலியாக குளிக்கலாம். இவங்க தான் மலையில் வாழ்கிற மக்கள். இவங்க அவங்களோட சந்தோஷத்தை தெரிவிக்கிற விதத்தில் நடனம் ஆடுவாங்க. இவங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல், அதனால ஆடுறாங்க. ஹலோ பிரதர், நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுறீங்களா? வாங்க தம்பிகளா. ஆமாம், நாங்கள் இங்கே தான் தங்கி வாழ்ந்து வரோம். ஜான், வேலன் பிரதர் ரெப்ரசன்ட் அவர் ட்ரைபல் ரூட்ஸ். ஹீ சேஸ் த ஃபாரஸ்ட் இஸ் தேர் காட். Don't they feel isolated from the city life? Not at all. They take only what they need from nature, like wild honey and roots, without harming a single tree. இயற்கையை சிதைக்காம இவங்க வாழ்றது தான் உண்மையான நாகரிகம். Modern world should learn environment protection from these people. சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாம வாழ்றாங்க. இவங்க தான் உண்மையானவர்கள்.
நல்லா சாப்பிட்டாச்சு, மலைவாழ் மக்களையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எங்க போக போறோம் தெரியுமா? வேளாண் மக்களை பார்க்க போறோம். ஏலேலம் லே ஏலங்கிட ஏலேலோ காவேரி மடிதனில் நான் செய் வயலிலே எம்முழவன் வியர்வை முத்துக்கள் மண்ணோடு சேர்ந்திடுமே. எங்கள் மூச்சும் இந்த பூமியே, இது எங்கள் குலத்தின் பெருமையே. ஏற்பூட்டி உழுது பயிர் வாழ தமிழ் வாழ. லுக் அட் தட் மேன், பாவம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு. வாங்க தம்பிகளா, கஞ்சி குடிச்சிட்டு போங்க. ஹே அன்பு, what is he saying? Kanji? Kanji means food. ஆமாம் ஜான், இவர்தான் விவசாயி, ஃபார்மர். உழவுதான் உலகத்துக்கே உயிர்னு நாங்க நம்புறோம். இதுதான் எங்களின் முதுகெலும்பு. The whole world is my village and everyone is my kin. இந்த உலகமே எங்களுக்கு ஒரே ஊர் தான். இவங்க அனைவரும் எங்களின் உறவினர்கள் தான். உங்கள் தமிழ்நாட்டில் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. தமிழ் கல்ச்சர் இஸ் வெரி நைஸ். அருமை அருமை. உங்கள் தமிழ் மொழி பற்றி தெரிய பெரும் ஆவலாக இருக்குது. அதை பற்றி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஜான், சொல்றோம். தமிழ் மொழியைப் போல உலகத்தில் வேறு எந்த மொழியும் சிறப்பானதாக இல்லை என நான் நம்புகிறேன். தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, அது எங்கள் உயிர் மூச்சு, எங்களுடைய உணர்வில் கலந்த மொழி. இதுதான் எங்கள் தமிழ் மொழி. பல்லாயிரம் ஆண்டுகளாக அழியாத மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. தமிழ் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வாழ்வியல். அதனால் தான் பாரதிதாசன் சொன்னார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று. இது மட்டுமல்ல, வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், வீரமாமுனிவர், கால்டுவெல் போன்றோர்கள் தமிழ் மொழியை கற்று தமிழை உலகறிய செய்தனர். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்கள்
That's beautiful. We feel like we belong here now. Tamil Engal Mochu.